வெல்கம் டு மை சேனல் ரவி பவர் டிவி வாழ்வின் அடையாளம். கரூரை சேர்ந்த அஞ்சுதம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜோதிடத்தில் முத்துக்கள் 30 என்ற ஒரு தலைப்பில் சிற்றுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதன்மை கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, என்னுடைய குருவின் பாதம் தொட்டு, என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி, இங்கு அமர்ந்திருக்கும் தாமரை இதழ்களைப் போல் அமர்ந்திருக்கும் பெருந்தலைவர்கள், ஜோதிட பெருந்தலைவர்களுக்கும், என்னுடைய இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிடர் அவர்களுக்கும் என்னை மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முத்துக்கள் 30ங்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். அதாவது ஒரு 12 ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 12 ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதே போல் இந்த லக்ன புள்ளியில் விழுந்த சாரம் அப்படின்னீங்கன்னா அதனுடைய காரகத்துவம் மட்டும்தான், அதனுடைய குணாதிசயங்கள் இந்த கிரகத்துக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதே போல் திங்களுக்கு அதிபதியான சந்திர பகவானையை நம்ம முதலாவதாக எடுத்துக்குவோம். சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இது எப்படி 12 மாவட்டங்கள் 12 ராசிகளிலும் எப்படி 27 நட்சத்திரமும் சுற்றி வருதோ, அதே போல இந்த ஜாதகரும் பல மாநிலங்களும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளையும் சுற்றி வருவார் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். அதே போல இவங்க ஒரு தாய்மை பண்புடையவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். அதே போல் இவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை சுற்றி எந்நேரமும் ஒரு குழந்தைகள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதே போல் செவ்வாய்க்கு அதிபதியான சாரத்தை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த கோபம் கொண்டவங்களா இருப்பாங்க. அடிதடி சண்டைக்கு போகிறவங்களா, முன்கோபக்காரங்களா இருப்பாங்க. இவங்க விளையாட்டுத்துறையில் ஆர்வமிக்கவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட முன்கோபமும் இவங்களோட வேகத்தன்மையுமே இவங்களுக்கு மற்றவங்களுக்கு இவங்களை பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். செவ்வாயினுடைய இவங்களே அதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இவங்களை இருக்க விடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல் இவங்க வேகத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்தை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இதோடைய குணாதிசயங்கள் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் புதன் சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அவங்க நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க எங்கே போனாலும் யாரும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவங்களா இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லலாம். அதே போல் குரு பகவானுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட ஆன்மீகத்தில் சிந்தனை உடையவராக இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போதே ஆன்மீக தோட்டத்தில் தான் இருப்பாங்க. இவங்க நல்ல ஒரு மரியாதை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ரெண்டாவது, தான தர்மங்கள் செய்யறதுலையும் இவங்க ஆர்வமிக்கவராக இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய இடத்துல மதிக்கத்தக்கவராக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் சுக்கிரசாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, அவங்க நல்ல கலை பண்பாடு துறையில் ஆரம்பிக்கவங்களா இருப்பாங்க. நல்ல நீட்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஜாதகருக்கு சொல்லலாம். இவங்களுக்கு கலைத்துறையிலையும் நல்ல ஒரு நிகழ்ச்சி, ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலையும் ஓவியத்திலையும் இவங்க நல்ல சிறப்பானவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, இவங்க வாசனை திரவியங்கள் எந்நேரமும் இவங்க வாசனை திரவியங்கள் பயன்படுத்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களும் அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குணத்தில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஜாதகருக்கு சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு நல்ல ஒரு குணமுடையவங்க பழகிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம்.
அதே போல சனி பகவானுடைய சாரத்துல பெற்றிருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து நல்ல ஒரு கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க, கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க வந்து நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் எதுவுமே இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க அடிமை தொழில தான் இவங்க இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தனிமையாக தான் செயல்படுவாங்க, எங்கேயுமே தனிச்சு தான் நிற்பாங்க. ஏன்னு கேட்டால் தன்னைத்தானே தாழ்த்திக்கூடிய விஷயங்களா தான் இவங்க செய்வாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு டீ கடையில் பெஞ்சில் உட்காந்து டீ 4 பேர் டீ சாப்பிட்றாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்து டீ சாப்பிட மாட்டாங்க, தனியாக தரையில் இறங்கி உட்காந்து தான் அவங்க டீ சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தாழ்த்திக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த சனி பகவான்காரங்க செய்வாங்க. அந்த மாதிரி சனி ஊனமுற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிறப்புலேயே வந்து ஒரு ஒச்சமுள்ள குழந்தைகளாக பிறப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து இறுதியில் வந்து ஒரு காது கேட்காமையோ அல்லது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களாவோ இவங்க இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இது ஜாதகருக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இதனுடைய குணாதிசயங்கள் இவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல ராகு சாரத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ராகு சாரத்துல உடையவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக நாட்டமுடையவராக இருப்பாங்க. இவங்க கிட்ட பொய், பித்தாட்டம், சூது இந்த மாதிரி குணங்கள்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அதே போல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல லஞ்சம் வாங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு வந்து பேராசை குணம் பிடிச்சவங்களாவும் இருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் மன திருப்தி இவங்களுக்கு இருக்காது. அதே போல இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில கிடைச்சாலுமே அதுல நிரந்தரமாகவும் இருக்க மாட்டாங்க. அந்த காரணத்துக்காக இந்த ஜாதகருக்கு வந்து இந்த குணாதிசயத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எளிமையா கண்டுபிடிச்சு இவங்களுக்கு சொல்லிடலாம். அதே போல கேதுசாரம் பெற்றிருந்தாலும் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்மீக நாட்டோடையவராக இருப்பாங்க. இல்லற வாழ்க்கையில இவங்க ஈடுபட மாட்டாங்க. இவங்க குடும்ப வாழ்க்கையிலேயே இவங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இவங்க வந்து யாகம் வளர்த்துறதுலையும் புரோகிதம் செய்யறதுலையும் கும்பாபிஷேகம் பண்றதுலையும் இவங்க ஒரு சிறந்த ஆர்வலர்களா இருப்பாங்க. அதே போல கிறிஸ்துவ மதக்காரங்க இவங்களுக்கு வந்து அந்நிய மொழி, அந்நிய பாஷை பேசக்கூடிய நண்பர்களாகவும் இல்லை பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்களாகவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மையில இவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இந்த ஜாதகருக்கு இதனுடைய குணாதிசயங்களை இவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல சூரிய சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கத்தன்மை வேகமா செயல்படும். காரணம் என்னன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலையில இருப்பாங்க. ரெண்டாவது அரசாங்க உத்தியோகத்திலையும் இருப்பாங்க. இவங்க மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் முதல் மந்திரியாகவும் ஒரு தர்மகர்த்தாவாகவும் இவங்க ஒரு கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அதே போல இவர் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம இவருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதே போல இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு மிக்க மனிதர்னு சொல்லலாம். இவருக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா இவருக்கு ஒரு சிறப்புமிக்க மனிதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதே போல இவர் வந்து மற்றவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை மிக்கவராக இருப்பாரு. கிருத்திகை, உத்திராடத்துல பிறந்த இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறனால 9வது பாதத்துல இருக்கிறான் அப்படிங்கிறனால இவருடைய ஆதிக்கம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். அதே போல சுயசாரம் பெற்றிருந்துச்சு, சந்திரன் வந்து சுயசாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தாய் தந்தையார் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. இவங்களுடைய தாயார் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். தாயாருக்கு ஐஸ்வர்யமும் உடல் ஆதிக்கமும் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது பலன்கள் வந்து சுயசாரமே பெற்றிருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அதனுடைய குணாதிசயங்கள் முழுமையா இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல சாரத்தின் அடிப்படை மூலியமா நம்ம போனோம் அப்படின்னம்னா ஈஸியான எளிமையான முறையில் பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிபுணர் அவர்களுக்கும், ரவிஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், ரவி கணேஷ் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அஞ்சுதம் ஹோமம் பார்த்தீங்கன்னா முதலாவது மேடை. இந்த முதலாவது மேடையிலே வந்து மைக்கை நான் கேட்குறேன் தரமாட்டுறாங்க. யாருமே கவனிக்கலனாலும் நான் பேசுவேண்டா அப்படின்ட்டு அவங்க பாட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு சாரத்தையும் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மைக்கை கொடுக்கணும் மனசு வரல. ஆனால் இருந்தாலும் நேரம் நமக்கு பத்தாது. இன்னும் பெருந்தலைவர்கள்லாம் பேச இருக்கிறாங்க.
அதுக்காக நான் வலினா வந்து மைக்க பிடிங்கிட்டேன். அஞ்சுதம்மா பேசிய விஷயங்களுக்கு பாராட்டி நமது கரூரை சேர்ந்த பாக்கியலட்சுமி அம்மா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரவி ஜெயக்குமார் ஐயாவும் வேலூர் பாலா ஐயாவும் கௌரவப்படுத்துவார்கள். சார் சத்தம் கேட்கலையே, டீ சாப்பிடலையா? அப்பயும் கொஞ்சமாக தான் சத்தம் வருது. வெரி குட், சூப்பர் சூப்பர்.